நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ உளுந்து தை மாதம் விரைச்சது. மார்கழி தையில் விரைச்ச உளுந்து இப்போது அறுவடை நடந்துக்கிட்டு இருக்கு. இது எங்கள் பெரியப்பா ஞானசேகரன் அவரை ரொம்ப தீவிரமான விவசாயம். 25-30 வருஷமாக நிறையா பரிசெல்லாம் வாங்கியிருக்காரு. கோகோ, சோயா, அப்புறம் இப்போது உளுந்து. இது டிபார்ட்மெண்ட்லேயே கொடுத்து அவங்களே சீல்டுக்கு எடுத்துக்கிற உளுந்து. இவர் போட்டிருந்தது LPG 904. வம்பன் 8 பின்னாடி நாங்கள் வரைச்சது பின்னாடி வருது. எல்லாத்தையுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கிறது புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பொதுவாக இந்த இப்போ உளுந்தில் உளுந்துக்குன்னு உள்ள பட்டம் மார்கழி தை 1, அடுத்தது சித்திரை மாதம், இப்போது அடுத்தது ஆடி மாதமும் வரைக்கிறாங்க, புரட்டாசிலையும் வரைக்கிறாங்க. இப்போ அதிகமாக ஒரு சில பேர் இதில் மானாவாரி வரைக்கிறவங்களும் உண்டு. இப்போ நம்ம ஏரியாவிலலாம் தண்ணி பாய்ச்சிற வசதி இருக்கிறதுனால மானாவாரி கிடையாது. மானாவாரி பட்டம் சில ஏரியாவிலலாம் வரைச்சிட்டு இருக்காங்க. விருதுநகர், கோவில்பட்டி இந்த மாதிரி உள்ள மாவட்டத்திலலாம் வரைச்சிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எப்போ வரைச்சாலும் உளுந்து ரகத்தை நல்லா F1 எப்படி கிடச்சிச்சின்னா அது கொஞ்சம் விலை கூட போனாலும் வாங்கிடுங்க. இப்போ இந்த LPG 932, இந்த 904 இதெல்லாம் சரியான விதை உளுந்து, நல்ல உளுந்தாக கிடைக்கல எங்கேயுமே. இன்னும் 220 ரூபா 240 ரூபாங்கிறாங்க. ஆனால் நல்ல உளுந்தாக கிடைக்கல. இதுவுமே விளைச்சல் சுமாரான விளைச்சல் தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா, இந்த ஆடுதுறை 5, அந்த ATT 3, ATT 5 மற்ற உளுந்து எல்லாத்துலேயும் இந்த மஞ்சள் தாக்குதல் அதிகமாக இருக்கும். இந்த வம்பன் 8ல் இந்த LPGயில் மஞ்சள் நோய் தாக்குதல் கிடையாது சுத்தமாக. நல்ல காய்ப்புத்திறன் நல்லா இருக்குது. அது உண்மை. அது மறுக்க முடியாத உண்மை தான். அதோட இது மகசூல் எப்படியா இருந்தாலும் கூட தான் வருது. அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம பொதுவாக உளுந்து நல்லா உழவு நல்லா செஞ்சு விதை நேர்த்தி சூடோமோனாஸு, இந்த ட்ரைகோடர்மா இந்த மாதிரி வடித்த கஞ்சியில் கலந்து அதை நல்லா கலந்து உளுந்தில் நீங்கள் உளுந்து விதைச்சோம்னாலும் கலந்து அதை விதைச்சிட வேண்டியது தான். விதை நேர்த்தி ரொம்ப முக்கியம். ஏன்னா வேர்க்கரையான் இதெல்லாம் வராது. அதை பற்றின தனி வீடியோவும் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். நாங்கள் என்ன பண்ணாங்கிறத சொன்னால் தான் உங்களுக்கு விளைச்சலுக்கான இது புரியும். நிறைய பேர் அத்தனை கிலோ வராது, இது வராது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கூட உளுந்து சாகுபடியெல்லாம் முன்னாடி வந்துச்சு. இப்போ பொதுவாக பருவநிலை கொஞ்சம் மாறி போனதுனால கொஞ்சம் கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ. அப்புறம் ஆனால் 1000 கிலோ ஒரு ஏக்கருக்கு 1000 கிலோ வரும், 1200 கிலோ வருங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் மிகைப்படுத்தி சொல்கிறது சும்மா சொல்லி வாயில் வேணால் சொல்லலாம். அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வராது. ஏக்கருக்கு அதிகபட்சமாக இன்றைக்கி ஒரு 5 குவிண்டால் 6 குவிண்டால் எடுக்கிறது ஒரு பெரிய சாதனையாக இருக்குது. இது நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். இப்போ அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னது தான். இது உளுந்து விரைக்க போகிறவங்க நல்லா கலப்பையில் உழவு பண்ணி உங்கள்கிட்ட மடித்த எருவு, சாணி எருவு, இல்லை ஆட்டுப்புழுக்கு, இல்லை சாம்பல், இந்த மாதிரி என்ன எருவு இருந்தாலும் நம்ம ஏக்கருக்கு ஒரு 3 டிப்பர் 4 டிப்பர் அடிக்கலாம். அந்த மாதிரி அடிச்சுட்டு நல்ல பதமான ஈரத்தில், மழை பெஞ்சு ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வயல் ஃபுல்லாக தண்ணியை நீங்கள் பாய்ச்சிட்டு அந்த மெழுகு பதம்னு சொல்லுவோம், கையில் அள்ளினோம்னா அப்படியே கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கணும். நல்ல டிராக்டர் போணுச்சுன்னா அந்த டயர் சோடு அடிக்காமல் இருக்கும். அந்த பதத்தில் ஏக்கருக்கு 8 கிலோ அவங்க வரைக்க சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக 8 கிலோ பத்தாது. ஏக்கருக்கு 10லேருந்து 12 கிலோ வரைக்கும் வரைக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 100 உளுந்துங்கிற இடத்துல ஒரு 75%, 25 உளுந்து முளைக்காமல் போயிடும். எப்படியா இருந்தாலும் சிலது கொஞ்சம் ஆழமான இடத்துல விழுந்துச்சுன்னா அது முளைச்சி வராது. அதனால் ஒரு 11 கிலோ 10 கிலோவுக்கு மேலே வரீங்க, 11 கிலோ 12 கிலோ இதுக்கு மேலே போக வேண்டியதில்லை, இதுக்கு கீழேயும் வர வேண்டியதில்லை. இந்த மாதிரி விரைச்சிங்கன்னா விரைச்சி நல்லா ரொட்டேட்டரில் உழவு செய்யும்போது கொஞ்சம் மேலாலேயே ஓட்டிட்டிங்கன்னா உளுந்து கொஞ்சம் மேலேயே கடந்து முளைச்சிரும். மானாவாரியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம தண்ணி பாய்ச்சணும் அப்படிங்கிற பட்டத்தில் அது அன்னைக்கே வாய்க்கால் போட்டு பாத்தி போட்டுறணும். ஏன்னா
தண்ணி பாய்ச்சும்போது நம்ம தம்பாய்ச்சலாக சில பேர் வயலாக விட்டாங்கன்னா தண்ணி நின்று கண்டிப்பாக செடி அழுகல் போயிடும், வதங்கி போயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பாத்தி போட்டு வாய்க்கால் போட்டு வடிகால் வசதியோடு இருக்கணும். இப்போது நம்ம தண்ணி பாய்ச்சி அடுத்த நாள் மழை பெஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தண்ணியை வடிய வச்சிடணும். எடப்பாடியில் நம்ம நண்பர் ஒருத்தர் எல்பிஜி 932 விதைச்சிருக்காரு. இப்போ இன்னும் அறுவடை பண்ணல. அவர் விதைச்சதுலேருந்தே 3 நாள் மழைன்னு சொன்னாப்புல. அப்படியே தரை ரொம்ப இறுவி போயிட்டு அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கு மேலே 6ஆம் நாள் 7ஆம் நாள் தண்ணி விட்டு தான் முளைச்சி வந்து இப்போ சூப்பராக இருக்குது. இப்போ கூட அவர் அறுவடை பண்ணும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல. தீவிர சாகுபடி தான் அவர். மரவள்ளி கிழங்குல வந்து அவரும் சாதனை பண்ணவர் தான். இவரும் தீவிர விவசாயி சாதனை பண்ண விருது வாங்கினவங்க தான். இவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்த உளுந்து தான் இது. ஆனால் விதை உளுந்து வந்து இவங்க திரும்ப அவங்கள்ட்டே தான் கொடுத்துடணும். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பட்டாங்கிறத பார்த்துட்டோம், எப்படி செய்யணுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது களைக்கொல்லி வந்து நம்ம உளுந்து விரைச்சி அடுத்த நிமிஷத்துலேருந்தே அடிக்கிற களைக்கொல்லி. நீங்கள் தரிசிலேயே அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஈரத்துலேயே பெண்டிமெத்திலின், அது வந்து ஒரு ஏக்கருக்கு 1 லிட்ரு. 1 ஏக்கருக்கு 1 லிட்டர்னா ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க் அப்படின்னு சொன்னால் ஒரு டேங்க்கு 100 மில்லி போட்டு நீங்கள் அந்த பெண்டிமெத்திலிங்கிற களைக்கொல்லியை ஒதுங்காமல் அடிக்கணும். அதான் முக்கியம். யார் அடிக்கிறவங்க வந்து 3/4 டேங்கில் வந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டு அடிச்சுட்டு 10 டேங்குங்கிற கணக்கெல்லாம் பண்ணோம்னா சரியாக வராது. அது நல்லா ஒதுங்காமல் பக்காவாக அடித்தோம்னா நல்ல ரிசல்ட் இருக்குது அந்த களைக்கொல்லியில். அந்த மாதிரி பண்ணிடணும். பெண்டிமெத்திலின் அதாவது முளைச்சி 3ஆம் நாள் வர்றதில்லை. இல்லைன்னா டெக்ளேஷனுங்கிற களைக்கொல்லி இந்த 12.4 கிராம் ஏக்கருக்கு போட்டு அதை வந்து ஒரு 100 லிட்டர் தண்ணியில் கலந்து வேணாலும் அடிக்கலாம். அதை விட்டுட்டிங்கன்னா அடுத்தது அது அப்படி நீங்கள் புழுதியிலேயே அடிக்கலை, எனக்கு என்ன பில்லு முளைச்சி வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 15ஆம் நாள் கரெக்டாக 15 நாளில் வந்து நம்ம அந்த 15 நாளில் நீங்கள் அடிக்கணும்னா பர்சூட், அதாவது மஞ்சு இந்த மாதிரி மஞ்சு நீண்ட பில்லு அகன்ற இலைன்னு சொல்லியிருக்கு. என்ன களை இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பர்சூட் அடிக்கலாம். ஐரிஸ்ன்னு சொல்லி ஒரு களைக்கொல்லி இருக்குது. அது அந்த அகன்ற இலை, அதாவது கொஞ்சம் இலை அகலமாக இருக்கும், சிலது நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி என்ன பில்லு உங்கள் வயலில் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அடிக்கலாம். ஐரிஸு, பர்சூட்டு அந்த மாதிரி அடிக்கலாம். சொசைட்டிங்கிற களைக்கொல்லியும் அடிக்கலாம். நல்ல ரிசல்ட் தான் அதுவும். அந்த மாதிரி நீங்கள் 15 நாள் 16 நாளில் அதுவும் வந்து உங்களுக்கு சரியான ஈரத்தில் அடித்தோம்னா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடிச்சு விட்டு சுத்தமாக இது பண்ணி ஏன்னா நம்ம ஆள் வச்சு களை எடுக்கிறதுங்கிறது நீங்கள் வந்து எல்லாமே நம்ம ரசாயனம்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. நம்ம ஆள் வச்சு களை எடுக்கிறதுனா இப்போ வந்து எல்லாமே ஆள் சம்பளத்துலேருந்து எல்லாமே ரொம்ப அதிகப்படியான இதில் போனதுனால தான் சொல்கிறேன் நான். களையை நம்ம வந்து செலவை ஓரளவு கம்மி பண்ணால் தான் ஓரளவு மிச்சம் பண்ணலாம். ஏன்னா விலையும் வந்து அந்தளவுக்கு விற்கலை. விதை உளுந்து தான் நம்ம அதிகமாக 150 ரூபா 180 ரூபா 200 வாங்குற ஒழிஞ்சு விற்கிற உளுந்து இன்றைக்கெல்லாம் ஒரு கிலோ 70லேருந்து 75 ரூபா தான் விற்றுக்கிட்டு இருக்குது. ஆனால் கடையில் போய் வாங்க போனோம்னா 140 ரூபா 150 ரூபா உடச்சி உளுந்து விற்கிது. அதனால தான் சொல்கிறேன்னா ஓரளவு குடும்பம் வரைக்கும் நம்ம குறைந்த செலவு குறைச்சோம்னா தான் நமக்கு லாபம் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி களைக்கொல்லி ஒன்று புழுதியில் அடிங்க, இல்லைனா 15 நாளைக்கு மேலே அடிக்கிறோம், இந்த மாதிரி அடிங்க. அடுத்தது நீங்கள் 20-25 நாளில் நம்ம தண்ணி விடும்போது இதில் நீங்கள் எருவு அடிக்காமல் நீங்கள் உளுந்து வரைக்கிறவங்க வந்து ஏக்கருக்கு 1 மூட்டை டிஏபி கூட நீங்கள் போடலாம் அடியில். அந்த எருவு அடிச்சிங்கன்னா வேண்டியதில்லை, அடி உரம் வேண்டியதில்லை. 25 நாளில் நம்ம தண்ணி விடும்போது தலைச்சத்து 20 கிலோ, மணிச்சத்து 20 கிலோ, சாம்பல் சத்து எல்லாமே ஒரு 20 கிலோ கணக்கில் வச்சுக்கோங்க. தலைச்சத்து வேணவரோட ஒரு 15 கிலோ போடலாம். அந்த மாதிரி கணக்கில் நீங்கள் போட்டு விடலாம். மறுபடியும் நம்ம 30-35 நாளில் கண்டிப்பாக பூக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பூக்கிற டயத்தில் டிஏபி நம்ம வந்து ஊற வச்சு ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ ஊற வச்சு வடிகட்டி அதை அடித்தோம்னா போதும். அதை வந்து 15 நாள் இடைவெளியில் 2 தடவை அடிக்கலாம். அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். அப்புறம் வந்து பல்ஸ் ஒண்டர்னு சொல்லி நம்ம டிஎன்யூவில் வேளாண்மை துறையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அது வந்து அங்கே மட்டும் தான் கிடைக்கும், ப்ரைவேட்லாம் கிடைக்காது. இப்போ இந்த டிஏபி இதெல்லாம் நம்ம வெளியில் வாங்கலாம். அந்த பல்ஸ் ஒண்டருங்கிறது வந்து நம்ம வேளாண்மை அக்ரியில் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா அதை வாங்கியும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அது அருமையான மருந்து. நுண்ணூட்டம் வந்து நம்ம ஏக்கருக்கு வந்து ஒரு 10 கிலோ வேணாலும் போடலாம். அந்த மாதிரி நுண்ணூட்டம் போடுறதுனாலும் போடலாம். பூ பூக்கும்போது நம்ம அந்த கண்டிப்பாக அந்த 15 நாள் இடைவெளியில் 35, 45, 50 நாளில் 2 தடவை டிஏபி அடிச்சிட்டிங்கன்னா போதும். காய்க்கிற உளுந்து நல்லா திரட்சியாக இருக்கும். உளுந்து நல்லா பெரிய உளுந்தாக இருக்கும். அப்போ தான் நல்லா வெயிட்டு வரும். நல்லா பக்காவாக இருக்கும். பூ உதிராமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் அந்த நெப்தபை NEPHTHY நெப்தாயின்னு சொல்லி அது வந்து ஒரு 3 மில்லி 10 லிட்டர் தண்ணியில் பூ உதிராமல் இருக்கிறதுக்கு அதை அடிச்சிங்கன்னா போதும். அந்த மாதிரி அடிக்கலாம். அப்புறம் வந்து அடுத்தது நம்ம
பூச்சி கண்டிப்பாக வந்து இதில் என்னென்னா இந்த இலை உண்ணி மாதிரி கருப்பாக இருக்கும். அந்த இலையில் வந்து அப்படியே புள்ளி புள்ளியாக இருக்கும் ஒன்று. அந்த அடிப்பாகத்தை பார்த்திங்கன்னாலும் அடியிலையும் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்கு வந்து இந்த கார்பன் டை மெத்தட் அடிக்கலாம். கார்பன் டை வந்து மேங்கோ சோப்போட கலந்து ஒரு 50 கிராம் 10 லிட்டர் தண்ணியில் கலந்து அடிக்கலாம். முக்கியமாக வந்து அஸ்வினி பூச்சி உங்களுக்கு முக்கியமாக எல்லா உளுந்துலையுமே தாக்குதல் வரும். அது வந்துச்சுன்னா அந்த குயினான் பாஸ் 30 மில்லியும் அசிப்டட் 30 கிராம் கலந்து அடிச்சு விட்ருங்க. அவ்வளோதான். இது என்ன நீங்கள் அதாவது எந்தெந்த நோய் தாக்குதல் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அடிங்க. வேறு ஏதாவதுன்னா நாங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம். இதில் வந்து இந்த முன்னாடி அடித்த உளுந்து வந்து 904 LPG அது வந்து ஏக்கருக்கு அவருக்கு வந்து 5 குவிண்டால் வந்திருக்கு. அந்த பின்னாடி அந்த இன்னொரு மிஷினில் அடித்தது பாருங்கள், அது வந்து ஒம்பன் 8 அது வந்து 600 கிலோக்கிட்ட வந்திருக்கு. ஒம்பன் 8 தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி இப்போ ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏரியா ஃபுல்லாகவே ஒம்பன் 8 தான். அதை கண்டுபிடிச்ச வம்பன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கணும் நம்ம. அது வந்து மஞ்சள் நோய் எதிர்ப்பு சக்தி அனைத்துமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது விளைச்சல் தர்றது. ஒம்பன் 11 கூட நெத்தெல்லாம் கொட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து நல்ல ரிசல்ட்டு. ஒம்பன் 8 வந்து பெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே. நல்ல நோய் ரொம்பவும் செலவு கிடையாது. அதனால் இந்த மாதிரி குறைந்த செலவில் அதிக மகசூல் எடுக்குது. இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி சாகுபடி பண்ணும்போது கேட்டுக்கிறோம். வீடியோவில் ஏதாவது டவுட்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.